மக்களை எப்பயும் போல அதிகாலையில் எந்திரிச்சிட்டு பயிற்சி கொடுத்து கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம தம்புடெல்லாம் கூப்பிட வேண்டிய வேலைகள். நம்ம தொலைபேசில இருந்து அவர் தொலைபேசி கிறுக்கு விட்டேன், பக்காவா எடுத்துட்டான். அவனை போட்டு பயிற்சி கொடுத்து போய் நின்றா பயிற்சி பண்றதுனா கீழே சேவிங்ஸ் போகணும்னு தான் நினைச்சிருந்தேன். வரப்ப தம்புடு கூட நிறைய பேசிக்கிட்டே வந்திருந்தேன். அதுல நம்ம பிரெயின் அதிர்ச்சியில நின்று இருந்தது. பயிற்சி கொடுத்துக்கு வரதுக்குள்ள விழிப்புணர்வு ஆயிடும் தான் நினைச்சிருந்தேன். பயிற்சி எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்த பிறகுதான் மறந்ததெல்லாம் ஞாபகமே வந்தது. ஒரே டுஷ்டமப்பா அப்படின்ற மாதிரி நடந்து போச்சு அப்படின்னு விட்டேன். நம்ம வாத்தியார் வர அபரிவிதமான ஊட்டச்சத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. நம்மளும் கட்டுப்பாடோட தான் இருக்கலாம் நினைச்சிருந்தோம். ஆனா வந்துட்டா மாமா நம்ம வீட்டுக்கு குட்டிச்சு நம்ம வீட்டு கதவை தட்ட கையில பார்த்தா ஒரே நொறுக்கு திணிதான். சரி இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கரை பிடிக்காம இருக்கலாம்னு சொல்லிட்டு பையன் கிட்ட இருந்து லைட்டா புடிங்கி சாப்பிட்டேன். நினைச்சேன் திருந்த மாட்டேன்ல, செஞ்ச தப்ப கொஞ்சோண்டு உணர்வேன் போல நினைச்ச ஆரம்பிச்ச இடத்துல வந்து நிக்கிறியடா. என்னடா நடக்குன்னு சொல்லி சாக்கு வீட்டான போய் நின்று பார்த்தா சாக்கு நம்மளே ஆச்சரியப்படுற மாதிரி நம்மள வரவிருக்கிறப்பெல்லாம் அவர் முகத்தை அவர் தொலைபேசி வச்சு மறைச்சுட்டாங்கிறாப்புல. நான் அதிர்ச்சி தரலன்னா நான் எப்படி சாக்காவான்னு சொல்லி டப்பன் கிச்சன் பக்கம் போய் பூஸ்ட கையில தூக்கின்னு வந்துட்டான். மீண்டும் வாத்தியார் சொன்னதை தவிர்த்தாகணும். அன்பு நிறைஞ்ச பூஸ்ட வர கையில எடுத்துன்னு வந்துட்டான். வேணான்னு சொன்னா மன கஷ்டன்றனால வாத்தியார் சொல்ல மீண்டும் மீறிட்டேன். வாத்தியாரே மன்னிச்சிருங்க, நாளையில இருந்து கண்டினியூ பண்ணிடுறேன். சரி அப்புறம் நான் பயிற்சி கொடுத்து கிளம்புறதான். நானும் சாக்கும் பயிற்சி கொடுத்து போறதுக்கு முன்னாடி ஒருத்தரை சந்திக்க வேண்டியது. அவரும் நம்ம தம்புடு தான். முதல்ல பயிற்சி கொடுத்துக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே மீட்டப் போடுவோம். ஒரு முகத்தையும் பார்த்த பிறகுதான் புத்துணர்ச்சியோட பயிற்சி கொடுத்துக்கு போவோம். அதாவது இந்த தருணம் தான் அந்த தருணம். அவ்வளவுதான் பயிற்சி கொடுத்து போவோமான்னு சொல்லி பயிற்சி கொடுத்து பக்காவா கிளம்பிட்ட மக்களே. நம்ம தம்மோட குனிஞ்சு என்ன பண்றான்னு யோசிக்காதீங்க. பயிற்சி கொடுத்து கரெக்டா வரமா இல்லையான்றத நாங்க போற கை ஒப்பந்தத்துல தான் நாங்களே வரமான்னு கரெக்டா எங்களுக்கே தெரியும். அதனால மறக்காம அதை மட்டும் போட்டுருவோம். வீட்டுக்கு வந்தனே சிறிதளவுக்கு அகண்டக்கால் பயிற்சி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இரவு உணவு அம்மா செஞ்சு வச்சோன்னே சட்டார விட்டான்னு வயிற்றுல இறக்கி விட்டா மக்களே. சரி மக்களே, நாளைக்கான காணொலியில பார்ப்போம். தனிச்சிருங்க.